ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியாயம்னு பார்த்தா நான் செஞ்சது சரிதான். ஆனா ஒரு அம்மாவா என் பிள்ளைய நானே ஜெயிலுக்கு அனுப்புறேனே. சனனி, ஈஸ்வரிய அவன்தான். அவ 20 வருஷம் அவன் கூட வாழ்ந்தவ. நானாச்சும் படிக்காதவ, உலகம் தெரியாத கழுத. ஆனா அவளுக்கு எல்லாமே தெரியுமே. இவன் பண்றதெல்லாம் தப்பு, அநியாயம்னு எல்லாமே தெரியுமேடி. தெரிஞ்சு எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு போனா. எவ்வளவோ நடந்ததுக்கு அப்புறம் கூட அவன் பிடிவாதத்துக்காக அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு கூட ஒத்துக்கிட்டான். அது எப்படியோ நடக்காம போயிடுச்சு. அதை தவிர ஈஸ்வரி என்னைக்குமே எந்த தப்பும் செஞ்சது கிடையாது. அவளால எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லடி. தர்ஷனிய அம்புட்டு கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட நான் சொன்னதுக்காக வீட்டுக்கு வந்தா அவளை போய் இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, யோசிக்க யோசிக்க நெஞ்செல்லாம் அடக்குது. நான் இப்படிப்பட்ட அரக்கனைய பெத்த. அத்த, இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. இப்ப நடந்ததை பத்தி மட்டும் யோசிச்சுட்டே இருந்தா எதுவும் மாற போறதில்ல. அவர் எத்தனையோ தப்பு பண்ணாரு. ஒவ்வொரு வாட்டி தப்பு பண்ணும் போது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நம்ம எத்தனையோ முயற்சி பண்ணோம். எல்லா வாட்டியும் தப்பிச்சு இங்க வந்து நிக்குது. இந்த வாட்டி அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கணும். பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கணும். அத்த, நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அத்த. சாப்பிட்டு படுங்க அத்த. நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். இனிமே செய்யறதுக்கு என்னடி இருக்கு? நான் வாழ்க்கையில தோத்துக்கிட்டேன்னு நிக்கிறேன். நான் நல்ல பொண்டாட்டியா இருந்திருந்தா என் வாழ்க்கையில பங்கு போட இன்னொருத்தி வந்திருக்க மாட்டா. நான் நல்ல அம்மாவா இருந்திருந்தா என் பிள்ளைங்க இப்படி கொலைகாரணங்களா மாறி இருக்க மாட்டாங்க. நான் நல்ல மாமியாரா இருந்திருந்தா என் மருமகளுங்க இவ்வளவு தூரம் கொடுமைப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் நல்ல அப்பத்தாவா இருந்திருந்தா என் பேர பிள்ளைங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரணி, நான் எதையுமே ஒழுங்கா செய்யலடி. பொம்பளைங்க எல்லாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணனே தவிர நான் ஒரு நல்ல பொம்பளையா இல்லையே. நான் ஒரு நல்ல பொம்பளையாவே இல்ல. ஐயோ, அப்படி இல்ல. இங்க பாருங்க அத்த, நீங்களா போட்டு குழப்பிக்காதீங்க. இத்தனை நாள் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, பண்ணல. இது எல்லாத்தையும் தாண்டி இனிமேல் நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும். நாளைக்கு எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாளா மாற போகுது அத்த. அத நீங்க ஆரம்பிச்சு வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். என்னடி சொல்ற? என்ன நடக்க போகுது? எல்லாமே நல்லதுதான். எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ சாப்பிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னங்க? வேணாண்டி, வேண்டாம். அத்தை, எத்தனை நாள் நீங்க மாமியாரா இருந்தீங்க. ஆனா நாங்க உங்களை அம்மாவா தான் நினைச்சிருக்கோம். எங்களையும் உங்க பசங்களா நினைச்சுக்கோங்க. சாப்பிடுங்க அத்தை. சனனி, நீ சாப்பிட்டியா? இல்ல
நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இரு இரு. அம்மான்னு சொல்லிட்டேல்ல, அம்மா கையால் சாப்பிடு. இந்த வாங்கிக்க. உங்க அம்மா கையால சாப்பிட்டு எம்பிட்டு நாளா இருக்கும். இப்போ இந்த பேய் அம்மா இவ கொடுக்கறா, சாப்பிடு சாப்பிடு. நிஜமா நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டேன்டி. நீ என் குடும்பத்துக்கு கிடைச்ச வாரம். நிஜமா சொல்றேன்டி, நீ என் குடும்பத்துக்கு கிடைச்ச வாரம். ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்கான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி சரி சாப்பிடுங்க. போதுமா? சாப்பிடுங்க, சாப்பிடவே இல்லை.